வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இனியவை 40 பார்க்கலாம். 17 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்களான ஒன்று தான் இனியவை 40. அது என்ன ஆசிரியர் பூதன் சேந்தனார். இனிமையாக பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பூதம் மாதிரி இருப்பாங்க, பார்த்தா பயமாக இருக்கும், ஆனால் அவங்க சாஃப்டாக பேசுவாங்க. ஃபஸ்ட்டு பாடல் பார்க்கலாம். குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே, மயரிகளல்லாராய் மாண்புடைய சேரும் திருவுந்தீர் வின்றேல் இனிது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளவினா குழந்தை, அவங்க நோயின்றி வாழ்தல் இனிது, கலரும் அவை கஞ்சானா அவைக்கு அஞ்சாது பேசுவருடைய கல்வி இனிது, மயரிகளல்லாராய் மாண்புடைய சேரும் திருவுந்தீர் வின்றேல் இனிதுன்னா மயக்கமற்ற பெருமைக்குடையவர், எதுக்குமே மயங்கி போகாமல் அந்த பெருமைக்குடையவரோட செல்வம் அவரை விட்டு நீங்காமல் இருக்கிறது இனிது. அதுதான் குளவி பிணியின்றி வாழ்தல் இனிது, கலரும் அவை கஞ்சான் கல்வி இனிது, மயிரிகளராய் மாண்புடை சேரும் திருவுந்தி வின்றேல் இனிது. குளவினா குழந்தை, பிணினா நோய், கலரும்னா பேசும், மயரினா மயக்கம். அடுத்தது இரண்டாவது, சலவரை சாரா விடுதல் இனிது, புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிது, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. என்ன சொல்கிறாங்கன்னா, பகைவரை சேராமல் இருக்கணும், புலவர் தம் அறிவுடையவர் வாய் சொற்களை போட்டு பின்பற்றணும், மலர்தலை ஞாலத்து இங்கே இருக்கிற எல்லா மண்ணில் இருக்கிற எல்லா உயிருக்குமே, மண்ணுயிர்க்கெல்லாம் இங்கே நிலை பெற்ற மண்ணுயிர்னா இங்கே நிலை பெற்ற உயிர், எல்லா உயிர்களுக்கும் இங்கே உரிமைப்பட வாழ்தல் இனிதுன்னு சொல்கிறாங்க. இந்த மண் அப்படிங்கும்போது நிலை நிலை பெற்றன்னு வரும். வஞ்சகரை சேராமல் விளங்கி இருத்தல் இனிது, அறிவுடையவராய் வாய் சொற்களை பின்பற்று ஒழுகுதல் இனிது, நிலையான உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனிது. சலவர் அப்படின்னா வஞ்சகர், மண்ணுயிர்னா நிலை பெற்ற உயிர். பெயர் பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இவர் பூதன் சேந்தனார் அப்படிங்கும் போது ஒரு மகன், என்னோடய பையன் பூதம் மாதிரி நல்லா குண்டாக இருக்கிறான், அவன் இழைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க தமிழாசிரியரோட மகனார் தான் பூதன் சேந்தனார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஊர் மதுரை. கிபி 2ஆம் நூற்றாண்டு, 2 மடங்கு குண்டா இருப்பான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடலில் தொகுத்துரைத்ததுனால இனியவை 40. முக்கியமாக திரிகடுகத்தில் 3 கருத்துக்கள், ஏழாதியில் 6, சிறுபஞ்சபூலத்தில் 5ங்கிற மாதிரி இனியவை 40ல் 3, ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்கள் இனிமையாக கூறுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடி பாடல் வாசிக்கலாம். குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கலரும் அவை கஞ்சான் கல்வி இனிதே, மயரிகளல்லாராய் மாண்புடைய சேரும் திருவுந்தீர் வின்றேல் இனிது, சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. இது பாருங்க, பொருள் பார்க்கலாம். குளவி குழந்தை, பிணி நோய், சலவர் பகைவர், கலரும் பேசும், பிணி இன்றி, பிணி கூட்டல் இன்றி, அவை அஞ்சான், அவை கூட்டல் அஞ்சான், மாண்புடையார், மாண்பு கூட்டல் உடையார், மயரிகள் அல்லராய் அதாவது மயரி அல்லராய், மண்ணுயிர், மலர்தலை. இனியவை 40 17 கீழ்கணக்கு நூல்களும் இனியவை 40 நூலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.